நாளாக வந்து எனக்கு செம்மையான ஒரு ஒர்க் இருந்துச்சுங்க. வீட்லேயும் சரி கடையிலையும் சரி. ஸோ என்னால் வந்து வீடியோவுக்குன்னு தனியாக வந்து டைம் ஒதுக்க முடியல. அதனால தான் உங்களை வந்து என்னால் வந்து பார்க்க முடியல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்கள் முன்னாடி வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்தியன் 2 தான். ஏன்னா இந்தியன் 2 படம் பார்த்தீங்கன்னா வர 12ஆம் தேதி உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுது, அதாவது அடுத்த வாரம். ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழலில் இந்த படத்தோட ரன்னிங் டைம் என்னான்னு வந்து இப்போ தெரிய வந்திருக்குங்க. இது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் எஸ்.ஏ. சூர்யா இவங்களோட கேரக்டரு எவ்வளோ நேரம் வரப்போகுது, அதே மாதிரி கமலஹாசன் இவங்களோட அந்த கேரக்டரோட கெட்டப்பு எத்தனை இருக்க போகுது, ஸோ இந்த படம் உண்மையிலே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒட்டுமொத்த தகவல்களும் கடைசி அப்டேட்டாக இப்போ ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ சாலிடாக வந்து இதை நான் எதிரே பார்க்கல. ஏன்னா படத்தை பற்றி ஏகப்பட்ட தடவை வந்து உங்கள் முன்னாடி நான் வந்து பேசிட்டேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இனிமேட்டு வந்து இந்த படத்தை நாம் வந்து பார்க்க வேண்டியது மட்டும்தான் பேலன்ஸு. ஸோ இனி படத்தை பற்றி பேச வேண்டிய வேலையே இருக்காது அப்படின்னு நினச்சா, இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியன் 2 டீம் பார்த்திங்கன்னா மலேசியா போயிருக்காங்க, துபாய் போயிருக்காங்க, கூடிய சீக்கிரமே வந்து சிங்கப்பூரும் போக போகிறாங்க. ஸோ படத்தோட ப்ரொமோஷனை செம்மையாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த படத்தை பற்றி ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல வந்து கமல் சார் வந்து இந்த படத்தில் வந்து நான் வந்து செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் தான் வந்து என்னோடய கேரக்டரு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அதாவது சேனாதிபதி கேரக்டர். அதே மாதிரி எஸ்.ஏ. சூர்யா இருக்காங்களே, இவங்க பார்த்தீங்கன்னா மலேசியா ப்ரமோஷனில் இந்த படத்தில் பர்டிகுலராக வந்து என்னோடய கேரக்டர் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு டியூரேஷனில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது கொஞ்ச நேரம் மட்டும்தான் இந்தியன் 2ல் எஸ்.ஏ. சூர்யாவோட கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எஸ்.ஏ. சூர்யா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழலில் கமல் சார் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2ல் நான் நடிக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்தியன் 3 தான். ஏன்னா இந்தியன் 2வை விட இந்தியன் 3 தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வேலையை கொடுத்துச்சு. ஸோ இந்தியன் 2வை விட இந்தியன் 3 தான் நான் பெருசாக எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இந்தியன் 2 உண்மையிலே வந்து உப்புச்சப்பு இல்லாத ஒரு படமாக இருக்குமா அப்படிங்கிறது உங்களோட யோசனையாக இருக்கலாம். ஏன்னா கமல் சார் வந்து அப்படி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பட் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, இந்தியன் 2 அப்படிங்கிற இந்த படத்தோட அந்த கதையை நாம் வந்து உள்வாங்கணும்னா கண்டிப்பாக இந்தியன் 3 பார்த்தே ஆகணும். ஸோ இந்தியன் 2 உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கதை. ஸோ தமிழ்நாட்டில் ஆரம்பித்து நார்த் இந்தியா வரைக்கும் இந்த படத்தோட கதை விரியுது. ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம மனசில் கண்டிப்பாக நிற்கும். பர்டிகுலராக வந்து சேனாதிபதி கேரக்டர் தான் பெருசாக பேசப்படும். ஸோ சேனாதிபதி கேரக்டரு படத்தில் நாம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ இந்த கேரக்டரை சுற்றி ஒரு நெகட்டிவான விமர்சனம் இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே சரியான ஒரு பதிலடி இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட அந்த டியூரேஷன் வந்து எவ்வளோ நேரம் இருக்க போகுது. ஏன்னா ஒரு படத்துக்கு நம்ம போகிறோன்னா மேக்ஸிமம் வந்து 2.5 மணி நேரம் இருக்கணும், அப்படி இல்லைனா 2 மணி நேரம் இருக்கணும், அப்படின்னா ஹாலிவுட் படம் மாதிரி 1.5 மணி நேரம் ஆச்சு இருக்கணும். பட் சங்கர் சார் படம்னாவே சாலிடாக வந்து 3 மணி நேரம் இருக்கும். ஸோ 3 மணி நேரத்துக்கு கம்மியாக இவரோட படம் இருந்ததா சரித்திரமே கிடையாதுங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இந்த வரிசையில் இந்தியன் 2வும் கண்டிப்பாக இருக்குங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. என்னையா சொல்கிற, இந்தியன் 2 உண்மையிலே வந்து 3 மணி நேரம் படமா? 3 மணி நேரமாக ஓடும், 3 மணி நேரமாக நான் உட்காந்து தேட்டரில் இந்த படத்தை பார்க்கணும். ஐயோ எனக்கு பொறுமை கிடையாது. நான்லாம் வந்து பொறுமையெல்லாம் இவ்வளோ நேரம்லாம் படத்தை பார்க்கவே மாட்டேனே. நான் வந்து வாய்ப்பே கிடையாது, தேட்டருக்கெலாம் போக மாட்டேன். நான் ஓடிடியில் படம் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. சாலிடாக இந்த மாதிரி ஒரு படத்தை நாம் தேட்டரில் தான் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சங்கர் சாரோட மேஜிக்கை அனுபவிக்க முடியும். சாலிடாக இந்த படம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்மளை உண்மையிலே வந்து ஆச்சரியப்படுத்தும். ஏன்னா இந்த படம் விஷுவல் ட்ரீட்டாக இருக்குங்க ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே. ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க ரித்து சிங், ரித்து சிங் இல்லை, ரகுல் பிரீத்தி சிங், அப்புறம் வந்து காஜல் அகர்வால். ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறதா வந்து செய்திகள் வருது. பட் ஆனால் ரகுல் பிரீத்தி சிங் இருக்காங்கல்ல, இவங்களோட கேரக்டர் தான் இந்தியன் 2வில் உண்மையிலே வந்து
ஐகானிக் கேரக்டராக இருக்கும். பெருசாக இந்த கேர்ள்ஸ் ஆடியன்ஸ் மத்தியில் எப்படி புகழப்படுற ஒரு கேரக்டராக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அனிமல் படத்தில் எப்படி வந்து ரன்வீர் கபூர் வந்து ஆல்ஃபா மேனாக வந்தாரோ, அதே மாதிரி இந்தியன் 2ல் வந்து ரகுல் பிரீத்தி சிங் வந்து ஆல்ஃபா உமனாக வராங்க. ஸோ ஆல்ஃபா உமன் மீனிங் பார்த்தீங்கன்னா வந்து திமிரு பிடிச்சவள், யாருக்கும் அடங்காதவள். ஸோ ரொம்ப ரொம்ப அடமண்டான ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் வந்து ரகுல் பிரீத்தி சிங் வந்து வாண்டடாக விருப்பப்பட்டு பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் பெருசாக நிறைய பேர் எதிர்பார்க்குறது காஜல் அகர்வாலோட பர்ஃபார்மன்ஸு இந்த படத்தில் இருக்குமா இல்லையான்னு தான். ஸோ ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், திரும்பவும் நான் சொல்கிறேன். ஏன்னா படம் வரதுனால ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படம் பார்க்குறப்போ உங்களுக்கு பர்டிகுலராக வந்து டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து காஜல் அகர்வால் வர போகிறது கிடையாது. இந்தியன் 3ல் மட்டும்தான் காஜல் அகர்வால் இருக்க போகிறாங்க. ஸோ முதல் பாகத்தில் எப்படி வந்து சுகன்யா கேரக்டர் நம்மளை வந்து பெருசாக வந்து ஆச்சரியப்படுத்துனுச்சோ, அதே மாதிரி காஜல் அகர்வால் கேரக்டரும் இந்தியன் 3ல் பெருசாக ஆச்சரியப்படுத்துங்க. ஸோ இந்த படம் உண்மையிலே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எந்த அளவுக்கு வந்து ரூல் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. பட் ஆனால் வந்து எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, விக்ரம் படத்தோட வசூலை இந்தியன் 2 கண்டிப்பாக முறியடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் ஆனால் வந்து இப்போ நிறைய படங்கள் வந்து 500 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி செம்மையாக சக்ஸஸ்ஃபுல் படங்களாக வந்து உருவெடுத்திருக்கு. அந்த வரிசையில் இந்த படம் இருக்குமா இல்லையான்னு இப்போதைக்கு நம்மளால் வந்து சொல்ல முடியாதுங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். மேபி டீசர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, பட் ட்ரெய்லர் எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப யூனிக்கான ஒரு கான்செப்டில் தான் இந்த படம் வந்து வரப்போகுது. படத்தோட கதை உண்மையிலே வந்து பழைய கதையாக இருந்தாலும் உண்மையிலே வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்கோர்ஸ் இந்த படத்துலேயும் வந்து ஊழல்கள், அப்புறம் வந்து லஞ்ச ஒழிப்பு, அப்புறம் வந்து மக்கள் பாதிக்கப்படுற பல விஷயங்கள் இந்த படத்தில் வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ உள்ள ஆடியன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக வந்து தேவையான ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இப்போ உள்ள ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2K கிட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா இவங்க தான் வந்து சினிமாவுக்கு போய் தேட்டருக்கு போய் சினிமாவை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ஆடியன்ஸை வந்து தேட்டரில் கட்டி போடணும்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன் பிளே ஒர்த்தபுளாக இருக்கணும். ஸோ 2-3 இடத்துல கூஸ்பம் சீன் இருக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும்னு நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். ஸோ ஆனால் சங்கர் சார் சொன்ன மாதிரியே இந்த படம் வந்து உண்மையிலே வந்து இந்த டைமுக்கு இந்த காலத்துக்கு தேவைதான் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நான் சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ ஃபைனலாக சேனாதிபதியோட ஆட்டத்தை இந்த உலகம் பார்க்க போகுது வர 12ஆம் தேதி அன்னைக்கு. ஸோ சேனாதிபதி உண்மையிலே வந்து வசூல் வேட்டை ஆட தான் போகிறாரு. ஸோ கண்டிப்பாக எத்தனை கோடி இவர் வந்து வசூல் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குங்க. ஸோ உங்களை மாதிரியே நானும் இந்தியன் 2 படத்தை பார்க்க இயர்லாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலே ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இந்த படத்தில் ஒளிஞ்சிருக்கு. பார்க்கலாம் சங்கர் சார் மேஜிக் இந்த தடவை ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் என்னோட ரிவ்யூவை உங்ககிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எனிவேங்க, ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிஹரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.